கழக கொள்கை பரப்பு செயலாளர் முன்னாள் முனைவர் இராத்தி சபாபதி மோகன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கழக இளைஞரணியினுடைய செயலாளர் மாண்பவை விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இளைஞர் நலன் சிறப்பு செயலாக்க திட்டம் ஆகியவற்றை உள்ளடக்கிய அந்த துறைகளுக்கு அமைச்சராக பொறுப்பேற்று அனைவருடைய பாராட்டுதலையும் பெற்றிருக்கிற கலைஞரின் ஐயா கலைஞர் அவர்களுடைய பேரப்பிள்ளை என் அண்ணன் மகன் மாண்பமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் எளிமை பெருந்தன்மை இயக்கத்தினுடைய தோழர்களை அரவணைக்கிற பாங்கு இவற்றையெல்லாம் தன்னோடு தன் உடம்பிலே ஊறியிருக்கக்கூடிய அளவிற்கு செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய என் பாசத்திற்குரிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அன்பு தம்பி செல்லபாண்டியன் எம்காம் பிஎல் அவர்களே, நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற அன்பு இளவல் ஆர் சாமிநாதன் பிஏ அவர்களே, பத்திரிகையிலே இருக்கக்கூடிய அழைப்புதழிலே இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் அண்ணன் வீரமணியாக இருந்தாலும் விஎன் மணி அவர்களாக இருந்தாலும் புதுக்கோட்டை நகரத்தினுடைய பொருளாளர் உள்ளிட்ட பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், எனக்கு அன்பு சகோதரி ராஜேஸ்வரியாக இருந்தாலும் நேரடியாக எல்லோருக்கும் அறிமுகமாகி அவர்களோடு அன்பு பாராட்டக்கூடிய நான், அனைவரும் அவர்களுடைய பெயரை சொல்லுகிற பொழுது யாருடைய பெயரையாவது விட்டுவிட்டால் அது சங்கடம் வருமே என்ற காரணத்தினால் சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் என் அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தம்பி முத்துராஜா அவர்களையும், கழகத்தினுடைய பொருளாளர் துணை பொதுச் செயலாளர் இளைஞரணி பொறியாளர் அணி விளையாட்டு மேம்பாட்டுத்துறை என்ற பல அணிகளை சார்ந்த இயக்கத்தின் முன்னோடிகள் மகளிர் அணியை சார்ந்தவர்கள், மாவட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரி அனைவரையும் வணங்கி, மாவட்ட செயலாளர் சொன்னதை போல கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் மாண்பவை தளபதி அவர்களுடைய கண்ணின் மடிகளே, நடுநிலையாளர்களே, நீண்ட நேரம் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் உரையாற்றினாலும் அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் அழைக்கிறார் என்றால் எனக்கு ஒரு எல்லையில்லாத மகிழ்ச்சி. காரணம், மேடைக்கு வந்து நீண்ட நேரம் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 8 மணிக்கெல்லாம் பொதுக்கூட்டத்தை முடிக்கக்கூடிய ஆற்றலும் அணுகுமுறையும் கொண்ட ஒரு மாவட்ட செயலாளர் தான் மதிப்பிற்குரிய நம்முடைய செல்லபாண்டியன் அவர்கள் என்பதை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். நான் புதுக்கோட்டைக்கு வந்த பொழுது தம்பி ஸ்டாலின் அவர்களும் தலைவருடைய பெயரை தாங்கி இருக்கக்கூடிய தம்பி கருணா அவர்களும் என்னை வரவேற்ற பொழுது பெருங்களூர் பேரூராட்சியா என்று நான் கேட்டேன். காரணம், ஒருவேளை ஒரு முன்னாள் துணைவேந்தரை அழைக்கிற பொழுது ஒரு பேரூராட்சியிலே தான் கூட்டம் நடத்துவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் அது ஊராட்சி என்று சொன்ன பொழுது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஆனால் இங்கு வந்து பார்த்தால் தெரிகிறது, ஊராட்சியிலும் புரட்சியை ஏற்படுத்த முடியும் என்ற சூழ்நிலையை மாவட்ட செயலாளரும்
நம்முடைய ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் அவர்களும் இங்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள். இதுதான் இயக்கம், இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், இதான் நம்ம கட்சி. தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சியாக இருந்தாலும், ஆள துடித்துக் கொண்டு நடைபயணம் போகக்கூடிய கட்சியாக இருந்தாலும், உரத்த குரலில் வென்றே தீர்வோம், ஆட்சிக்கு வந்தால் படமட்டையை கழட்டி அடிப்போம் என்று ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் பேசுகிற அன்பு தம்பிமார்களுக்கு நான் சொல்லுவேன், ஒரு கட்சி நிலைத்து நின்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இதோ இந்த ஊராட்சியை போல இயக்கத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுதல், என் மீது வற்றாத பாசத்தை பொழியக்கூடிய மாவட்ட செயலாளர் என் அன்பிற்கினிய செல்லபாண்டியன் அவர்கள். தமிழ்நாட்டில் 68 மாவட்ட செயலாளர்களில் அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 34 பேர் உண்டு, சட்டமன்ற உறுப்பினர்கள் 50 பேருக்கு மேல் உண்டு. ஆனால் என் தம்பி செல்லபாண்டியன் கட்சி பொறுப்பிலே மட்டும்தான், ஆட்சி பொறுப்பில் இல்லாவிட்டாலும் கட்சியினை தூக்கி நிறுத்துகிற ஆற்றல் செல்லபாண்டியன் அவர்களுக்கு இருக்கிறது. வரும் பதவிகள் வரும். நம் வணக்கத்திற்குரிய கழகத்தின் தலைவர் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உரிய நேரத்தில் உயர்ந்த இடத்தில் இந்த செல்லபாண்டியனை உட்கார வைத்து அழகு பார்ப்பார். அன்றைக்கும் நான் உங்களை பாராட்டுவேன் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய ஒன்றிய கழகத்தின் செயலாளர் அவர்களும் திரும்ப திரும்ப முன்னாள் துணைவேந்தர் என்று என்னை அழைத்தார்கள். முன்னாள் துணைவேந்தர் என்பது ஒரு பெரிய பதவிதான், இல்லைன்னு சொல்லல. போட்டு சூட்டெல்லாம் போட்டு டை எல்லாம் கட்டிட்டு ஒரு பெரிய பங்களா, 20 ரூம் இருக்கும். அதுல 13 ரூம் 3 வருஷமா பூட்டியே கிடந்தது. ஏன்னா எனக்கு சொந்த ஊர் தஞ்சை மாவட்டம். அங்கிருந்து புறப்பட்டு யார் நெல்லைக்கு வர போறாங்க. ஒரு பெரிய ஒட்டகச்சிவிங்கி போல கார், சுற்றி சுற்றி எரியக்கூடிய அந்த ரெட் பெக்கால் லைட், ஒரு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதி துணைவேந்தருக்கு உண்டு. ஆனால் கண்ணின் மடிகளே, முன்னாள் துணைவேந்தர் என்பதை விட கருப்பு சிவப்பு கரை போட்ட வேட்டி கட்டிய கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் என்று உங்கள் முன்னால் நிற்பதைத்தான் நான் மகிழ்ச்சியோடு நினைக்கிறேன். நான் உள்ளபடியே கொஞ்சம் சங்கடப்படுகிறேன், எல்லோருடைய பெயரையும் சொல்லவில்லை என்று. ஏன் தெரியுமா? நான் உட்கார்ந்து இருக்கிற பொழுது மாவட்ட கழக செயலாளருக்கும் எனக்கு முன்பு அறிமுகம் இல்லாதவர்கள், என்னை தெரியாதவர்கள், நான் இன்னும் சொல்லுகிறேன், ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு சால்வை வாங்கி கொண்டு வரக்கூடிய அந்த அன்பு சகோதரன் தான் நிகழ்ச்சி முடிந்து வீட்டிற்கு போகிற பொழுது தன்னுடைய பிள்ளைக்கு அந்த 200 ரூபாய்க்கு இனிப்பு வாங்கி கொண்டு போகலாம், அல்லது பிஸ்கட் வாங்கி கொண்டு போகலாம். ஆனால் அதோ சிதம்பரத்திலிருந்து வருகிறார் துணைவேந்தராமே, கொள்கை பரப்பு செயலாளராமே, அன்றாடம் தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கிறோமே என்று இந்த அன்பு சகோதரனுக்கு உங்களால் என்ற ஒரு சால்வையை போடுகிறீர்களே, அந்த கைகளுக்கெல்லாம் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் விழா, நிறைய பேச வேண்டும் அவரை பற்றி. காரணம், நாங்கள் கொண்டாடுகிறோம் என்றால், விழா எடுக்கிறோம் என்றால், எங்கள் வீட்டு பிள்ளை, என் அண்ணன் மகன், பாசத்திற்குரிய எங்கள் ஐயா கலைஞருடைய பேரப்பிள்ளை, அண்ணன் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய வீரப்பிள்ளை. அவருக்கு விழா எடுப்பதற்கு, அவரை பெருமைப்படுத்துவதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்கிறது. கட்சி பொறுப்பு, ஆட்சி பொறுப்பு இரண்டிலும், ஆட்சி பொறுப்பில் விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்து கொஞ்சம் தாய்மார்கள் கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம், அம்மா கொஞ்ச நேரம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும். உங்க பேரப்பிள்ளைய பாராட்டிட்டு இருக்கோம், உங்களுக்கும் பேரப்பிள்ளை தான். இப்ப இன்னைக்கு ஒண்ணு நமக்கு அவசரம் இல்ல. கூட மாவட்ட செயலாளர் சொன்னார் பாருங்க, இன்னைக்கு சீரியல்லாம் எதுவும் கிடையாது. இனியா மட்டும்தான் 9 மணிக்கு, இல்லையா? 7 நாளும். உங்களுக்கு தெரியாதா? என்னங்க இது? சிறகடிக்க ஆசை உண்டா? இன்னைக்கு உண்டா இல்லையா? தப்பா சொல்றீங்க. ஞாயிற்றுக்கிழமை சிறகடிக்க ஆசை கிடையாது, சனிக்கிழமை வரைக்கும் தான். 6 நாள் தான் சிறகடிக்க ஆசை, 7 நாள் தான் இனியா. என்ன, நான் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுல ஒண்ணு பார்க்கறதுல ஒண்ணு தப்பு இல்லை.
அதனால இன்னைக்கு 9 மணிக்கு இனியா மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் கிடையாது. இனியா வீட்டுக்காரர் இருக்காருல்ல விக்ரம், அவருக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சா? அது நம்ம வீட்டுக்காரர் உடம்பு நல்லா இருக்காங்க பத்தி கூட கவலைப்பட மாட்டோம். ஆனா இனியா வீட்டுக்காரர் கோபம் வருது, இந்த பக்கம் யாரும் பாக்குறது இல்ல போல இருக்கு, பாக்குறது கிடையாது இல்ல சீரியல் தான். இனியா வீட்டுக்காரருக்கு எப்போ உடம்பு நல்லாகும், இனியாவுடைய மாமனார் எப்போது அவரு திருந்துவாரு, அதெல்லாம் நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. எல்லாம் 9 மணிக்குள்ள உங்களை விட்டுடுவேன், கவலைப்படாதீங்க. உங்கள் பேரப்பிள்ளை, உங்களுடைய பேரப்பிள்ளைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் விழா எடுக்கிறோம். அதை விட என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்? விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சர் ஒரு 20 ஆண்டு காலத்தில் யார் யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் அமைச்சராக இருந்தார்கள், எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்ல முடியுமான்னா முடியாது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, பன்னாட்டு விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் எனக்கு தெரிந்து எந்த விளையாட்டுத்துறை அமைச்சரும் நேரடியாக சந்தித்து அல்லது தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அவர்கள் போட்டியிலே வெற்றி பெற்றவர்களாக மட்டுமல்ல, போட்டியிலே பன்னாட்டு போட்டியிலே பங்கு பெற்றவர்களாக இருந்தாலும் அவர்களை அரவணைத்து ஊக்கத்தொகை வழங்கிய அண்ணன் மகன் வான்பமை உதயநிதிக்குத்தான் இன்றைக்கு நாங்கள் பிறந்த நாள் விழாவை கொண்டாடுகிறோம். ஸ்போர்ட்ஸ் ஹப் அப்படின்னா அதுதான் இந்தியாவிலேயே இப்ப மெடிக்கல் ஹப் தமிழ்நாடு தான். வடநாட்டில் இருக்கிறவங்கள உடம்பு சரிப்பில்லைன்னா எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னா தனியாராக இருந்தாலும், இன்னைக்கு கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையாக இருந்தாலும் வடநாட்டில இருந்து இன்னைக்கு வரக்கூடியதுக்கு என்ன காரணம்? மெடிக்கல் ஹப், அவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கு. அதுபோல ஸ்போர்ட்ஸ் ஹப் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பன்னாட்டு அளவில் விளையாட்டுத்துறையை உயர்த்தி இருக்கிற என் அண்ணன் மகன் உதயநிதிக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். கழகத்தின் கண்ணின் மணிகளே, அதோ திறன் மேம்பாட்டுத்துறை, நான் படித்த இளைஞர்களுக்காக இந்த செய்தியை சொல்லுகிறேன். அவர் வகிக்கிற மிக முக்கியமான துறை அது. இளைஞர் நலன் பெருமதிப்பிற்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் என்ற ஒரு திட்டத்தை துவக்கினார். உங்களுக்கு தெரியும், பல திட்டங்களை மாவட்ட செயலாளர் சொன்னாங்க. அதுக்குள்ள பின்னணி வர 1000 ரூபாய், அது ஏதோ சாதாரணமா 1000 ரூபாய் உரிமை தொகை நினைக்காதீங்க. அது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை தூக்கி பிடித்திருக்கக்கூடிய திட்டம். அதற்கு பின்னணி வர நாளை திறன் மேம்பாட்டு திட்டம் என்றால், பெருங்களூரில் இருக்கக்கூடிய இளைஞர் ஒரு பட்டதாரி ஆகிறான், BA BSc படிக்கிறார், பாலிடெக்னிக்ல படிக்கிறார், இன்ஜினியரிங் படிக்கிறார். இன்னைக்கு பல சகோதரர்கள் ஸ்விக்கி அல்லது அந்த நகரத்திலிருந்து பொருட்களை வாங்கி கொண்டு பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் வீட்டில் கொடுக்கறாங்க. எங்க வீட்டுக்கு வராங்க, அப்பா இந்த வேலையை செய்ய என்னடா படிக்கிறேன்னு கேட்டா BE மெக்கானிக்கல் அப்படிங்கிறான், BE சிவில் அப்படிங்கிறான். இன்னும் கொடுமை, எதிர்த்த வீட்டுல இவன் என்ன படிச்சிருக்கான்னு தெரியாம ஒரு நீட்டா என்னடா இவ்வளவு பெருசு இருக்குன்னா, சார் எதிர்த்த வீட்டுல விளக்கமாறு வாங்க சொன்னாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசுக்கு. இந்த நாட்டினுடைய படித்த இளைஞர்கள் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறார்கள். என் கண்ணின் மணிகளே, திறன் மேம்பாடு அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தை தான் இன்றைக்கு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் நம்ப மாட்டீர்கள் 1.5 லட்சம் பேருக்கு அந்த பயிற்சி கொடுத்திருக்கிறார். என்ன பயிற்சி தெரியுமா? படிக்கிறோம், டிகிரி வாங்குறோம், அது ஒரு தகுதி, அவ்வளவுதான். ஆனா வேலைக்கு போகணும்னு வச்சுங்க, வேலைக்கு போறதுக்கு ஒரு தகுதி உண்டு. படிக்கிற தகுதி, வேலைக்கு போற தகுதி, இந்த இரண்டுக்கும் இருக்கிற இடைவெளி இருக்கு பாருங்க, அந்த இடைவெளியை குறைப்பதுதான் திறன் மேம்பாட்டு திட்டம். அதுல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொறியியல் கல்லூரிகளிலும் அரசு கல்லூரிகளிலும் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணையினை ஏற்று வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். ஒரு வாரத்திற்கு முன்பு நேரடியாக 15,000 பேருக்கு வேலை வாய்ப்பை வழங்கிய அண்ணன் மகன் உதயநிதிக்குத்தான் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். இது மிக முக்கியமான துறை. இளைஞர் நலன், என் நெஞ்சம் நிறைந்த கவிஞர்
புரட்சி கவிஞர் பாரதிதாசனை நான் பார்த்ததில்லை. ஆனால் அந்த கவிதை வரிகளிலே இருக்கிற உணர்ச்சியை நான் பார்க்கிற என் பாசத்திற்குரிய தம்பி கவிதை பித்தர் வந்திருக்கிறார். அவர் உரை கேட்க முடியவில்லையே இந்த ஆதங்கம் இருந்தாலும் கூட என்னுடைய 30 ஆண்டு கால அன்பு தம்பி, அந்த தம்பியை நெஞ்சார பாராட்டுகிறேன் நான். எனவே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கிறது. விளையாட்டு மேம்பாட்டு துறையில் இந்தியாவில் மிகப்பெரிய இடத்தில் தமிழ்நாட்டை கொண்டு வருவது. அடுத்து திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட். சார் நல்லா படிச்சிருப்பான், ஒரு இன்டர்வியூ போறான்னு வச்சுங்க, அந்த இன்டர்வியூல ஒரு கேள்வி கேட்டா இவனால பதில் சொல்ல முடியாது. தமிழ்லையும் பதில் சொல்ல முடியாது, இங்கிலீஷ்லயும் பதில் சொல்ல முடியாது. ஒரு குரூப் இன்டர்வியூ வைப்பான், ஒரு 5 பேர் சேர்ந்து உட்கார்ந்து அதில் அவனால பேச முடியாது. இதைத்தான் நம்முடைய மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளிலும், எல்லா பாலிடெக்னிக்கிலும், எல்லா பொறியியல் கல்லூரிகளிலும் இன்னும் 6 மாதம் ஓராண்டு காலம் கழித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இந்த ஸ்விக்கி 2 வீலர்ல போறாங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் முறையாக வேலை வாய்ப்பினை பெறக்கூடிய அளவிற்கு மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பணி சிறந்திருக்கிறது. எனவேதான் பாராட்டுகிறோம். அது மட்டுமா, கட்சி பொறுப்பிலே இளைஞரணி செயலாளர், பெருமைக்குரிய மாவட்ட செயலாளர் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, ஒன்றிய செயலாளர் தம்பி அவர்களே, மாண்புமை தமிழகத்தினுடைய முதல்வர் இளைஞரணி செயலாளராக இருந்த பொழுது தமிழ்நாடு முழுவதும் நான் கருத்தரங்கத்திலே பேசியிருக்கிறேன். இதே புதுக்கோட்டையில் மாண்புமை அமைச்சர் ரகுபதி அண்ணன் அவர்களுடைய கல்லூரியிலே நான் பேசியிருக்கிறேன். அப்ப எப்படி நடக்கும் தெரியுமா? என் தம்பி கவிதை பித்தன் அன்றைக்கு எங்களோடு பேசினார், நினைவிருக்கிறது. மாவட்டம் தோறும் தான் நடக்கும், பயிற்சி முகாம் தான் மாவட்டம் தோறும் தான் நடக்கும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 70 இடங்கள்ல நடக்கும். ஆனால் அந்த பயிற்சி முகாமை தமிழ்நாட்டில் சட்டமன்ற தொகுதிகளிலே நடத்தி 300 இடங்களிலே பயிற்சி முகாம் நடத்தியவர் தான் என் பாசத்திற்குரிய அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். 300 இடங்கள்ல. இது சாதாரண செய்தி அல்ல. நானே 120 இடங்களில் பேசியிருக்கிறேன் சட்டமன்ற தொகுதிகளில். ஒவ்வொரு இடத்திலும் 2000 பேர். பேராசிரியர் சுபவி அவர்கள், என் பாசத்திற்குரிய மாநிலங்களவை உறுப்பினர் சிவா அவர்கள், நேற்றைய முன்தினமும் பேசினானே என் அன்பு தம்பி ராஜீவ் காந்தி, அன்பு சகோதரர் தமிழன் பிரசன்னா, பெரிய பட்டியல். கிட்டத்தட்ட ஒரு ஊர்லயே 2000 பேர், 2500 பேர். நான் குறைந்தபட்சம் சொல்றேன். 300 தொகுதிகள் என்று சொன்னால் 300 × 2000 எவ்வளவு? 6 லட்சம் பேருக்கு கொள்கை பயிற்சி தந்த மாண்புமை உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் விழா. அப்பா தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 70 இடங்களில் நடத்ததை 6 லட்சம் பேருக்கு அந்த பயிற்சி நடத்தியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதுதான் ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சி. இப்படித்தான் ஒரு இயக்கம் போகணும். போற்றுதலுக்குரிய எங்கள் ஐயா கலைஞர் 80 ஆண்டு காலம் இன்ப தமிழ்நாட்டு மக்களுக்காக சிந்தித்து, பேசி, எழுதி, போராடி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டாரே அந்த ஐயா கலைஞர் அவர்கள் தலைமையில் நான் பயிற்சி முகாமில் பேசியிருக்கிறேன். மாண்புமை முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் பயிற்சி முகாமில் பேசியிருக்கிறேன். எல்லையில்லாத மகிழ்ச்சி. என் அண்ணன் மகன் உதயநிதி அவர்கள் தலைமையிலும் நான் பயிற்சி முகாம் நடத்தியிருக்கிறேன் என்று சொன்னால் இதான் கட்சி. இப்படித்தான் ஒரு கட்சி வளரணும். சும்மா நீங்க ஒரு பெரிய ரதத்தை எடுத்துட்டு அந்த ரதத்துல பாத்தீங்கன்னா இங்க இருந்து அந்த போர்டு வரைக்கும் இருக்கும் அந்த ரதம். அந்த ரதத்திலே குளிக்கலாம், அந்த ரதத்திலே வாக்கிங் போகலாம், அந்த ரதத்திலே சமைக்கலாம். கேட்டா என்ன சொல்லுவான்னா, அங்க வந்து பாத யாத்திரை போகிறோம் அப்படிங்கிற. பாதியிலே பாத யாத்திரையா நீங்க போனீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது பாத யாத்திரை அல்ல, நீ எந்த யாத்திரை வேணாலும் போ. ஆனா கட்சி வளரணும்னா வேற ஒண்ணும் இல்லை. இங்க இருக்கிற பிஜேபி கார யாராவது வந்து இந்த இடத்துல பார்த்து, ஐயா பெருங்கலூருங்கிற ஊராட்சியில இவ்வளவு ஆயிரக்கணக்கான பேரை திரட்ட முடியும் என்றால், அதுதான் திமுக, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பேரியக்கம். உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களுடைய முகத்தை பார்த்து எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க, எவ்வளவு நேரம் நம்ம பேசலாம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு 40 ஆண்டு காலமாக பேசுகிறேன். ஒன்றும் தவறில்லை. ஒருவேளை முத்துராஜாவுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
செல்லபாண்டியன் அவர்களை நான் தம்பி என்று அழைத்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? என் கண்ணின் மடிகளே 70வது வயதை தொட்டிருக்கிற சபாபதி மோகன் தான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் டை அடிச்சு கொஞ்சம் மேக்கப் போட்டிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எனவே 70 வயதில் பேசுகிற எனக்கு இருக்கிற பெருமையை நான் எண்ணி பார்க்கிறேன். கட்சி பொறுப்பில், ஆட்சி பொறுப்பில், இரண்டிலும் இன்றைக்கு மாபெரும் புரட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமை உதயநிதி அவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கு எப்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா? பேசின மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரும் சொன்னாங்கல்ல, ஒரே ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் போயிருச்சு. ஒற்றை செங்கல்லால் நடத்திய புரட்சி. அது மாதிரி ஒரே ஒரு வார்த்தை, just one word, ஒற்றை சொல். என்ன சொல்லது? சனாதனம் என்கிற சொல். அந்த சொல்லில் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய இளைஞரணி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் கேட்டாங்களே, சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஐயா கலைஞர்களுடைய பேச்சை கேட்டிருக்கேன். அப்படியே இலக்கியம் வரும், எதுகை மூணை இருக்கும். அண்ணன் முதலமைச்சராக இருக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒரு உறுதி இருக்கும், தெளிவு இருக்கும், தைரியம் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பேச்சு எப்படி இருக்கு தெரியுமா? யதார்த்தமாக இருக்கும். இப்போ வரும்பொழுது கூட ஒரு பேட்டியில பார்த்தேன். அந்த பேட்டியில கேட்கிறான், சார் புயல் வெள்ளம் மழை கோபமா இருக்காங்களே. அதுக்கு அவர் சொன்ன பதில் பாருங்க. அவருக்கு 45 வயசா, 75 வயதிலே இருக்கக்கூடிய அரசியல் முதிர்ச்சி என் அண்ணன் மகனுக்கு 45 வயதிலே இருக்கிறது தோழர்களே. அவர் சொல்றாரு, ஆமா அவர் ஒண்ணு கவுண்டர் பண்ணல, இருக்கலாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக 100க்கு 90 இடங்களிலே நாம் எல்லாம் செய்திருந்தாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில சங்கடம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். சார் இதான் யதார்த்தமான அரசியல். அண்ணாமலை மாதிரி காலையில எந்திரிச்ச உடனே பேட்டி, மத்தியானம் பேட்டி, சாயங்காலம் பேட்டி, நாய் கொதற மாதிரி கொதறுவாரு. இவர் கொதறுவாரு. ஆனா எதிர்த்தாப்புல இருக்கிற பத்திரிகையாளர் இருக்க பாருங்க, அவனை பார்த்து ஏன் நீங்க எல்லாம் குரங்கு மாதிரி தாவுறீங்கன்னு கேட்பான். அதையும் தாண்டி கேட்டாரா இல்லையா? அதையும் தாண்டி இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் அப்படியே புடை சூழ வராங்களாம், நடந்து வராங்களாம். பேசுகிற சபாபதி மோகன் இங்க இருக்கிற கழகத்தின் முன்னோடிகளுக்கு தெரியும். திருச்சியிலிருந்து வேலூர் வரை 45 நாட்கள், 1500 கிலோமீட்டர், காலையில 15, சாயங்காலம் 10. எப்படின்னா திருச்சியில புறப்பட்டு ஒரு 15 கிலோமீட்டர் வைகோ, சுபவி உள்ளிட்டவர்களை அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக 45 நாட்கள் நடந்தவன். நடக்கிறதுனா எப்படின்னு எனக்கு தெரியும். என்கிட்ட நீ கதை படிச்சு இங்கிலீஷ் பேராசிரியர் வரணும்னு ஆசை. ஆனால் அந்த ஆக்சென்ட் இருக்கு பாருங்க. என் பாசத்திற்குரிய மாண்புமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆங்கில உச்சரிப்பு இருக்கிறதே, அற்புதமான உச்சரிப்பு. அப்படியே கேஷுவலா அப்படியே பதில் சொல்வார். அது சிஎன்பிசி டிவி 80 இருந்தாலும், ரிபப்ளிக் டிவியா இருந்தாலும் அப்படியே கொடைஞ்சு எடுப்பான். சும்மா அப்படியே சர்வசாதாரணமா பதில் சொல்லுவார். சார் நீங்க என்ன, are you going to seek for an excuse? மன்னிப்பு கேட்க போகிறீர்களா? யாரிடத்தில்? கலைஞரின் பேரப்பிள்ளையிடத்திலா? சொன்னார் மன்னிப்பா. அப்படி ஒரு வார்த்தை என் அகராதியிலே கிடையாது என்று அடித்து சொன்ன கலைஞரின் பேரப்பிள்ளைக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் தோழர். எல்லா தாய்மாரெல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, நம்ம சகோதரர்களும் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 65 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பெண்களும் ஆண்களும் சமமாக நாற்காலியில் உட்கார முடியுமா? அதோ உட்கார்ந்து இருக்கிறாரே, உங்க பேர் என்ன? சேர்மன் பேர் என்ன? ஜெயலட்சுமி அவர்கள். மாவட்ட ஊராட்சி மன்ற உட்காருங்க, நீங்க உட்காருங்க. மாவட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவங்க 70 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை தெரியுமா? நீங்க என் பாட்டன் பெரியாரை, அண்ணாவை, ஐயா கலைஞரை நாம் போற்றுகிறோம் என்று சொன்னால் 70 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்காதீங்க, பெண்கள் சங்கத்துல தீர்மானம் போட்டாங்க. அப்படியே பெண்கள் படிக்கணும்னா கூட என்ன படிக்கலாம் தெரியுமா? டான்ஸ் கத்துக்கலாம், பாட்டு கத்துக்கலாம், கோலம் போட கத்துக்கலாம். உண்டா இல்லையா? சகோதரர் கவிதை பித்தன் அவர்கள் இதையே வச்சு ஒரு கவிதையா எழுதுவார். நீங்க இன்னும் வேலைக்கு போகணும்னு சொன்னா பெண்கள் என்ன வேலைக்கு போலாம் தெரியுமா? அதாவது பிரசவ வேதனையிலே துடிக்கிற ஒரு தாய்க்கு ஆயா வேலை இருக்கு பாருங்க, அந்த வேலைக்கு போலான்னு
70 ஆண்டுகளுக்கு சொன்ன அந்த இன்ப தமிழ்நாட்டில் இன்றைக்கு தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு நம் வீட்டு பிள்ளைகளும் மாவட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவராக, டாக்டராக, இன்ஜினியராக வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சனாதனத்தை ஓங்கி அடித்த காரணம். பேசுகிற சபாபதி மோகன் தஞ்சை மாவட்டத்தின் ஓரத்தில் கொள்ளிடம் கரையோரம் என் பாட்டை எவ்வளவு படிச்சான் தெரியுங்களா? அந்த ஊர்ல அதிகமான படிப்பு எங்க தாத்தா தான். 6th ஸ்டாண்டர்ட் 6வது வரைக்கும் படிச்சார். ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கோட்டு, கையில ஒரு பெரிய ஸ்டிக்கு, அப்படியே ஸ்டைலா நடந்து போவாரு. கவிதை பித்தருக்கும் முத்துராஜாவுக்கும் இது புதுசா இருக்கும், மாவட்ட செயலாளர் கேட்டிருக்காரு. அப்படியே போவாரு ஊர்லாம். அவர் அப்படியே, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சேன். எங்க தாத்தாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அவரு தான் இலக்கணம்லாம் கற்றுக் கொடுப்பாரு. இன்னைக்கு என்னடா ஒரு நாள் கேட்ட, தாத்தா நீ என்ன படிச்ச தாத்தா? அதெல்லாம் கேட்காதப்பா, ஆனா இலக்கணம் கிராமர், ரெண்டன் மார்டின் கிராமர் சொல்லி தருவார். அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எம்எஸ்சி முடிச்ச பிறகு தாத்தா 6வது தான் படிச்சார். எங்கிருந்து நான் கிடைச்சது இந்த கோட்டுன்னா ஒண்ணு இல்ல, எங்க ஊர்ல ஒரு வெள்ளைக்காரன் வந்து தங்கியிருந்தான், குடும்பத்தோட தங்கியிருந்தான். அந்த வெள்ளைக்கார வீட்டுல போய் அவன் வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அவங்கிட்ட கரிகாய் நெருக்கி, இதை நீங்க பாயில் பண்ணி சாப்பிடணும், இது அப்படியே கடிச்சு கேரட்டை சாப்பிடலான்னு இந்த கேரட் அதெல்லாம் இங்கிலீஷ் தெரிஞ்சு அவன்கிட்ட பேசி 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 என் கண்ணின் மணிகளே, வெள்ளைக்காரன் வீட்டில் கைகட்டி ஒரு சர்வெண்டாக இருந்தவன் தான் என் பாட்டன். அவன் பேர பிள்ளையை துணைவேந்தராக டைகட்டி ஆக்கியவர் தான் எங்கள் ஐயா கலைஞர் அவர்கள். மறந்து விடார்கள். இது என் வீட்டு செய்தி அல்ல. உட்கார்ந்து இருக்கிற முத்துராஜா MBBS, நம்முடைய மாவட்ட செயலாளர் எம்காம், என்னை வரவேற்ற மகிழ்ந்த ஸ்டாலின் பட்டதாரி தலைவர் ஐயா கலைஞருடைய பெயர் வைத்திருக்கக்கூடிய கருணாவர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ECE படித்த மாணவர்களுடைய துணை அமைப்பாளர், அவர் பொறியாளர். நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் சார். ஒரு காலத்துல நாம படிக்க கூடாதுன்னு சொன்னா, அது கருப்பா இருக்கிறவங்க படிக்க கூடாதுன்னு சொன்னா. நான் இந்த செல்லுல ஒரு போட்டோ வச்சிருக்கேன், யாராவது தனியா கேட்டாங்கன்னா காட்டுவேன். MSc படிக்கிறப்ப 14 பேர் படிச்சோம். அந்த 14 பேர்ல 14 பேர் பாத்தீங்கன்னா அப்படியே சுண்டுனா ரத்தம் வரும், அவ்வளவு சிவப்பு. எல்லாம் பிரம்மாவினுடைய நெற்றியிலே பிறந்தவன் தான் அவ்வளவு பேரும். எல்லா ஐயரை ஐயங்காரு அவங்க அவ்வளவு பேரையும் கூட்டி யூனிவர்சிட்டியில 50வது ஆண்டு விழா எடுத்தாங்க. அது வேற என் நண்பர்கள். ஆனால் நான் மட்டும்தான் பாத்தீங்கன்னா இப்பயாவது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் சதவீதம் விழுந்திருக்கு. அப்ப கண்ணங்கரேர்னு கறிக்கட்ட மாதிரி கிடப்பேன். பாருங்க எவ்வளவு சிரிப்பு, கறிக்கட்ட மாதிரி. ஒன்றும் தப்பு இல்ல. கருப்பா ஒருத்தன் MSc கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கான் 45 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா அது யாரால? என் பாட்டன் பெரியாரால். பெரியார் சனாதனத்தை ஓங்கி அடித்த காரணத்தால். இல்லைன்னா நான் படிச்சிருக்க முடியுமா சார்? சனாதனத்துல இன்னைக்கு பல பேர் சொல்றோம், சனாதனத்தில் பல நல்லது இருக்கிறது. இருக்கலாம், மேபி கவிதை பித்தன் மன்னிக்க வேண்டும், இருக்கலாம். ஆனால் அது எங்களுக்கு அல்ல. எனக்கும் முத்துராஜாவுக்கும் கவிதை பித்தனுக்கும் மாவட்ட செயலாளர் செல்லமாண்டினுக்கும் நல்லதல்ல. அது பிரம்மாவினுடைய நெற்றியிலே பிறந்தான் பாருங்க, அவனுக்கு தான் நல்லது, எனக்கு நல்லதில்லை. எனவேதான் ஏற்றத்தாழ்வுகளை உடை தெரியக்கூடிய அதை பற்றி பேசினார். அவர் வந்து ஒரு ஸ்டேட் லீடரா இருந்த அவரை இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் பாராட்டுகிறார். பீகார்ல இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் பாராட்டுகிறார். பீகாரில் இருக்கக்கூடிய லல்லு பிரசாத்தினுடைய மகன் பாராட்டுகிறார். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த கட்சிகள் எல்லாம் இவர் தாண்டா இந்தியாவில் இளைஞரணி தலைவராக வரக்கூடிய ஆற்றல் உதயநிதிக்கு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏற்றுக்கொண்ட கொள்கையில் உறுதி. அதான் முக்கியம். இதே அண்ணாமலை காலையில பேசுவாரு, சாயங்காலம் மன்னிப்பு வாங்கிடுவாரு, மறுநாள் மன்னிப்பு வாங்குவான். ஆனா அப்படி ஜஸ்ட் கேஷுவலா மன்னிப்பா, ஏங்கிட்டியா, கலைஞரின் பேர பிள்ளைகிட்டியா அப்படியே சொல்லி அலட்சியமா தட்டு. நண்பர்களே, மாநாடு நடைபெற இருக்கிறது. இளைஞரணி மாநாடு, வாருங்கள். கட்சிக்காரங்களா வருவீங்க. இளைஞரணிக்கு அளவெடுத்து டிரெஸ் எல்லாம் மாவட்ட செயலாளர் ரெடி பண்ணிட்டாரு. இந்த மாநாடு இந்தியாவில் அல்ல, உலகத்திலேயே ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமையும்.
பேசுகிற சபாபதி மோகன் 2007 முதல் இளைஞரணி மாநாட்டில் சேது கால்வாய் திட்டம் என்ற தலைப்பிலே பேசினேன். தலைவர் அழைத்தார். உதயநிதி சொன்னார், அவர் பிறந்த நாள்ல நான் ரொம்ப அந்த கூட்டத்தில் நெருக்கி அடிச்சுக்கிட்டு அப்படி போய், அப்பா வாழ்த்துக்கள், இன்னும் உயர்ந்த பதவிக்கு வரணும் அண்ணே, மாநாட்டில் பேசுறீங்க என்ன அப்படின்னு பிறந்த நாள் என்று சொன்னார். திராவிட இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். எல்லோரும் வாருங்கள், தாய்மார்கள் வாருங்கள், இந்த பிள்ளைங்க இருக்கு பாருங்க, இந்த பிள்ளைங்களையும் அழைச்சிட்டு வாங்க. ஏன் தெரியுமா, 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலத்திற்கு முன்பு மாநாடு நடக்கிறது என்றால் அந்த மாநாட்டு கொட்டகையில் 10,000 பேர் உட்கார்ந்திருக்காங்க வச்சுங்க, ஒரு 2000 தொட்டில் இருக்கும். 2000 தொட்டிலோட தான் அந்த மாநாட்டு பந்தல்ல அந்த குழந்தைங்க வந்திருக்கும். திமுக திமுக சாதாரணமா நினைக்க கூடாது. அண்ணாமலை அல்ல, அமித்ஷா அல்ல, மோடி அல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பெருங்களூரிலே நான் சொல்லுகிறேன், 10,000 கோடி வந்தாலும், 1 லட்சம் அமித்ஷா வந்தாலும், 1 கோடி அண்ணாமலை வந்தாலும், தமிழ்நாட்டின் வீதிகளில் விழுந்து புரண்டாலும் டெபாசிட் கூட உங்களால் வாங்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன திமிரு, என்ன ஆணவம், என்ன இருமாப்பு. இன்னைக்கு ஒரு அம்மா சட்டமன்ற உறுப்பினர் பெரிதும் மதிக்கிற வானதி சீனிவாசன் ஒன்னு சொல்லுது, என்ன தெரியுமா, 10 நிமிடத்திலே 6,000 ரூபாயை கொடுத்துடணும். என்ன நோக்கம் தெரியுமா சார்? 2,000 ரூபாய் ஞாபகம் இருக்கா? 2001 கஜா புயலப்ப சென்னையில அது மாதிரி ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்ப 2,000 ரூபாய் கொடுக்கிறப்ப மெட்ராஸ்ல பெரிய பணக்காரன் வயசானவெல்லாம் கியூல போய் நின்று 12 பேர் செத்தான் எம்ஜிஆர் நகர்ல. நினைவு இருக்கிறதா? நினைவு இருக்கிறதா? 2,000 ரூபாய்க்காக உயிர் விட்டவன் 15-16 பேரு. இந்த அம்மா வானதி சொல்லுது, 10 நிமிஷத்துல கொடுக்க முடியாதா? ஏன், என்ன திட்டம்? 2015 வெள்ளம் வந்த பொழுது என் பாசத்திற்குரிய மாவட்ட செயலாளர் சொன்னாரே, இன்னைக்கு இந்து பத்திரிகை நான் வச்சிருக்க கையில 2 செய்தி இந்து பத்திரிகையில சொல்லணும். ஒன்று 2015, அந்த 2015 நடைபெற்ற பொழுது அந்த இந்து பத்திரிகை இருந்து பாருங்க, அதுவும் என்கிட்ட இருக்கு, அந்த குறிப்பு இருக்கு. இன்னைக்கு இந்து பத்திரிகை, இன்னைக்கு யார் யார் கலைஞர் டிவியை முழுசா பாத்தீங்கிறது தெரியும். அந்த இந்து பத்திரிகையில இருக்கிறத அப்படியே எடுத்து படிச்சாங்க. பாராட்டுகிறது இந்து பத்திரிகை. சார், ஒரு பெரிய கடுமையான மழை வருகிறது. அதை விட மழையை விட இந்த புயல் நகருது பாருங்க. ஒண்ணு இல்ல, மகாபலிபுரத்தில் இருந்து அப்படியே சென்னை கடற்கரை வழியாக அப்படி நகர்ந்து போகிற பொழுது, நான் ஒண்ணு பெரிய வானசாஸ்திரம்லாம் படிச்சவன் இல்லை, ஆனால் சாதாரணமாக ஒரு புயல் ஒரு 3 மணி நேரத்திலே ஒரு 10 கிலோமீட்டரை கடக்கும் என்று சொன்னால், இந்த புயல் சஸ்டைனபிளா 12 மணி நேரம் 13 மணி நேரம் அந்த கடற்கரை ஓரம், குறிப்பாக சென்னை கடற்கரை ஓரம் மையம் கொண்டு மெதுவாக நகர்கிறது என்றால் கடுமையான மழை பெய்யுது. அலையெல்லாம் பெருசு பெருசா வருது. அலை உயர்கிற பொழுது ஆற்றில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் முகத்துவாரத்துக்குள்ள போக முடியல. அப்ப இன்னும் சொல்ல போனீங்கன்னா ரிவர்ஸ் வாட்டர் திரும்ப அந்த முகத்துவாரத்தினுடைய ஆற்றில் இருந்து வருது. கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. பல இடங்கள்ல பால் கிடைக்கல, பல இடங்கள்ல தண்ணி கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கல, கஷ்டம் தான். நான் ஒன்று பூசி மெழுக விரும்பவில்லை, கஷ்டம் தான். ஆனால் நடுநிலையாளர்களே, 300க்கு மேற்பட்ட பேர் செத்து போனார்களே 2015 ஜெயலலிதா ஆட்சியில். இன்றைக்கு அந்த உயிரிழப்பை தடுத்து நிறுத்திய ஆட்சிதான் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி என்பதை மறந்துவிடக் கூடாது. கொஞ்சம் அலட்சியமா இருந்திருந்தோம்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. செம்பரம்பாக்கத்தில் 5,000 திறக்கலாமா, 2,000 திறக்கலாமா, 4,000 திறக்கலாமா? சார், முதலமைச்சர் களத்தில் நின்னாங்க, சொன்னாங்களே, என் அண்ணன் மகன் உயர்நீதி களத்திலே நிற்கிறார். அது மட்டுமல்ல, ஒன்றை சொல்ல விட்டு விட்டீர்கள் 2 பேரும். எங்கள் பாசத்திற்குரிய அன்னியார் இருக்காங்களே, தளபதியாருடைய துணைவி, வணக்கத்திற்குரிய அன்னியார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒரு 100 அழைப்பு வருது. அந்த அழைப்பெல்லாம் உடனே எந்த மாவட்ட செயலாளர் சிற்றரசா, நீங்க பக்கத்துல வேலுவா அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சேகர் பாபுவா, எல்லாருக்கும் தொலைபேசியில தொடர்ந்து அன்னியார் அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள். அவங்கள்ட்ட கொண்டு சொல்றாங்க, இந்த இடத்துல இருந்து போன் வருது, தண்ணியே இல்லையா, உடனே போங்க. இந்த இடத்துல சாப்பாடு இல்லையா, அன்னியார் துர்கா ஸ்டாலின் இல்லத்திலே உட்கார்ந்து கொண்டு அந்த பணியை செய்கிறார் தோழர். அதிமுகவில் அல்லது அண்ணாமலை கட்சியில
அல்லது சீமான் கட்சியில எத்தனை பேர் போய் நீங்க அங்க இருந்தீங்க சொல்லுங்க. வைத்தறிச்சலோடு நான் கேட்கிறேன். 2015 அப்போ நாம தான் போய் நின்னோம். 2015 நாம தான் களத்துல நின்னோம். தன்னார்வலர்கள் வந்தாங்க. அவங்க கொடுத்த பிரெட், அவங்க கொடுத்த அரிசி, இதெல்லாம் அன்னைக்கு ஜெயலலிதா அம்மாவுடைய படத்தை ஒட்டி மறந்திருக்க மாட்டீங்க. ஜெயலலிதா படத்தை ஒட்டி நாங்க கொடுத்ததுன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன யோக்கியதை இருக்கிறது எங்களை பற்றி பேசுவார்? ஒரு பெரும் பேராபத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றி இருக்கிற பெருமை திராவிட மாடல் அரசு. இதை விட என்ன செய்ய முடியும் அப்படி நான் கேட்க மாட்டேன். கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆட்சிக்கு வந்து 6 மாத காலத்தில் கொரோனா, இந்த கொரோனாவை கொண்டு வந்ததே எடப்பாடி பழனிசாமி ஆட்சி தான். 6 மாத காலம் அல்லோலப்பட்டது. மீண்டும் சென்னையிலே வெள்ளம் எல்லாம் போக பார்த்தீங்கன்னா 1.25 வருஷம். 1.25 வருஷத்துல கரெக்டா சொல்றேன் 3031 கிலோமீட்டர் மழை நீர் வடிகால் அமைச்சிருக்கோம். 3031 கிலோமீட்டர் அமைச்சிருக்கோம்டா இந்த 16-17 மாசத்துல. நீ என்ன கிழிச்ச? 2015 300 பேர் செத்தான்ல எடப்பாடி பழனிசாமி, என்ன கிழிச்ச? 2015 இருந்து 21 வரைக்கும் என்ன பண்ண? நாங்க இந்த 2 மாசத்துல இந்த 2 ஆண்டு காலத்துல என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? 33 மைக்ரோ லேக்ஸ் ஏரி கட்டியிருக்கோம். வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு தொலைக்காட்சியில் வந்துருவானுங்க சார். அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஆதாரத்தோட கலெக்டர் பேசுறாங்க. 33 மைக்ரோ லேக் கட்டியிருக்கோம் செங்கல்பட்டை சுத்தி. 16 சாதாரண இதர ஏரிகள் கட்டியிருக்கோம். 49 ஏரி. இதுல ஏதாவது தப்பு இருந்தா எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு அதிமுக கூட்டம் போட்டு கேளு. 3031 கிலோமீட்டர் நீங்க மழை நீர் வடிகால், 33 மைக்ரோ லேக். மைக்ரோ லேக்னா மீடியம், ரொம்ப பெருசு இல்ல ரொம்ப சின்னது இல்ல. 16 சின்ன ஏரி. இது போதாது, இன்னும் செய்யணும். முதலமைச்சர் சொல்றாரு, உதயநிதி சொல்றாங்க, செம்பரம்பாக்கத்துக்கு பக்கத்தில் அதை விட பெரிய ஏரியை கட்டுவோம், கட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்பமை என்ற துரைமுருகன் சொல்றார். சார் செய்வோம் சார், எங்களுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் நேரம் விடுங்க. இந்த 2 ஆண்டு காலத்துல செம்பரம்பாக்கத்தை விட பெரிய ஏரியை என் அண்ணன் உதயநிதி, அன்பு மகன் அண்ணன் மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர் வழிகாட்டுதலை கட்டுவார். 2.5 வருஷத்துல எவ்வளவு செஞ்சிருக்கோம்? கை தூக்க சொன்னாங்களே, அது கூட ஒண்ணு தப்பு இல்லை. 1000 ரூபாய் என்பது உரிமை தொகை. இத பார்த்தா கர்நாடகால காங்கிரஸ் சொன்னுச்சு, தெலுங்கானால நீங்க சந்திரசேகர ராவ் சொன்னாரு, மத்திய பிரதேசத்துல கொஞ்சம் கூட வெட்கம் மானம் சூடு சொரண பிஜேபிக்கு இருக்கா? மத்திய பிரதேசத்துல நீங்க தேர்தலுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி சிவராஜ் சிங் சௌகான் இருக்காரு பாருங்க, அவரு 1250 ரூபாய் கொடுத்தாங்க. எவ்வளவு கொடுத்தாரு? 1250 ரூபாய். டேய், நாங்க கொடுக்கறப்பெல்லாம் கேலி பேசிய சகோதரி வானதி சீனிவாசன், சகோதரர் அண்ணாமலை, சகோதரர் ராஜா, சித்தப்பம் சிவராஜ் சிங் சௌகான் கொடுத்திருக்கான 1250 ரூபாய். எப்படி ஜெயிக்க முடிஞ்சது மத்திய பிரதேசத்துல? கண்ணின் பணிகளே, உரிமை தொகை என்பது படித்த நண்பர்களுக்காக சொல்லுகிறேன், தமிழ்நாட்டினுடைய கிராம பொருளாதாரம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இங்க உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்கள், அம்மா உட்காரு, முடிஞ்சிடும், உட்காரு ஆயி, உட்காரு உட்காரு, பாவம் அதை ஏதாவது பாத்ரூம் போகணும், உட்காருங்க உட்காரு, ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் முடிஞ்சிடும், உட்காரு. 9 மணிக்கு தானே, அப்படி இல்லைன்னா இனியா கதையை கேட்டுக்கலாம். எப்படி அந்த கதையில இறங்கி வந்து அது பேசுறதுக்குள்ள 10 நிமிஷம் ஆயிடும், உண்டா இல்லையா? அப்படி மெதுவா வந்து தலையை திருப்பி அதை பார்த்து இவன் அவனை பார்க்க அவன் இவனை பார்க்க, இதெல்லாம் நீங்க மேடையில யாரும் அவ்வளோ பார்க்கறதில்ல போடுறதுல ஒன்றும் ராஜேஷன் இல்லையா, ஒன்றும் ரியாக்ஷனே இல்லையே. நான் விட்டு போனா கூட மறுபடியும் பார்த்துருவேன். 11 மணிக்கு போனா கூட சிறகடிக்க ஆசை பார்க்காம இருக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? அதுல ஒண்டிதான் தமிழ்நாட்டிலேயே, வேற தொலைக்காட்சி தப்பா நினைக்கக்கூடாது, தமிழ்நாட்டிலேயே சிறகடிக்க ஆசைங்கிற ஒரு தொலைக்காட்சியில மட்டும்தான் சார் அப்பா புள்ள எப்படி பாசமா இருக்கணும், பொண்டாட்டி மருமக மாமியார் கொடுமைப்படுத்துவா, ஆனா அந்த மருமக மீனா இருக்கு பாருங்க, அவ்வளவு பாசமா இருக்கும். உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? அப்படித்தான் இருக்கணும்.
எங்க வீட்டம்மா கேட்கும், என்ன சீரியல் எடுக்கிறான், இந்த மீனாவை போட்டு படாத பாடுபடுத்துத விஜய் அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், கோவப்படாத, அப்படித்தான் இருக்கணும், ஒரு மருமக எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சிறகடிக்க ஆசை. அதனால சீரியல் பார்க்கறது தப்பு இல்லை, போய் பார்க்கலாம், கொஞ்ச நேரம் கேளுங்க. இந்த 1000 ரூபாய் என்பது இந்தியாவில் 2021 தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. இந்தியா டுடே சொன்னது. தலை சிறந்த முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் 2022 சொன்னாங்க. அப்ப என்ன சொன்னா, ஒரு கட்டுரை எழுதும் போது ஒரு அரை பக்கம் எழுதலாம். அந்த அரை பக்க கட்டுரையில் இருக்கிற செய்தி என்ன தெரியுமா? இதோ 50 லட்சம் பேர், இந்திய தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு பேருந்திலே தங்களுடைய உரிமை பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு மிச்சம்? 60 ரூபாய் மிச்சமா? நீங்களே சொல்லுங்க. 60 ரூபாயா 50 ரூபாயா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு பஸ்ல ஃப்ரீயா போனா எவ்வளவு மிச்சமாகும்? 50 ரூபாய் மிச்சமாகுமா? ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மிச்சம்னா 50 லட்சம் பேருக்கு 25 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு. ஒரு மாசத்துக்கு 7.5 கோடி. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பாருங்க. நீங்க இந்த 1000 ரூபாய்ங்கிறது சாதாரண பணம் அல்ல சார். இங்க இருந்து புதுக்கோட்டை போயிட்டு ஒரு அக்கா அங்க இருந்து வருது, அல்லது ஒரு ஆட்சி வருது, இறங்குது, இன்னைக்கு 50 ரூபாய் மிச்சம். பெருங்கலூர்ல இருக்கிற மீன் கடை இருக்குன்னு வச்சுக்கோ, உடனே ஒரு 50 ரூபாய்க்கு மீன் வாங்கிட்டு போலாம் பேரனுக்கு. நினைக்குமா நினைக்காதா? 2 நாள் சேர்த்து வச்சு ஒரு 1/4 கிலோ கோழிக்கறி வாங்கிட்டு போலாம்னு நினைக்குமா நினைக்காதா? ஒரு வாரம் சேர்த்து வச்சு பேர பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம் நினைக்குமா நினைக்காதா? ஒரு 10 நாள் சேர்த்து வச்சு மாத்திரை வாங்கலாம் நினைக்குமா நினைக்காதா? சார், இதான் சார் கிராம பொருளாதாரம். இதைத்தான் இந்தியா டுடேல எழுதுனா, இந்தியாவில் கிராம பொருளாதாரம் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்றால் அது அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலே தான் தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று எழுதினார். அதோட சேர்த்து உரிமை தொகை வந்துருச்சு. 1000 ரூபாய் கொடுக்கிற உரிமை தொகை. பொருளாதாரம் மேம்படணும்னா நீங்க இப்படி சொல்றேன் பாருங்களேன். எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு சம்பளம் வருது, ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வருதுன்னு வச்சுக்க, கொஞ்சம் குறைச்சு தான் சொல்றேன்னு வச்சுக்க. அதுக்கு ஒரு 2000 ரூபாய் ஐயா ஸ்டாலின் கொடுக்கிறாருன்னா அது போய் உடனே அந்த 2000 ரூபாய் எடுக்குமா? அது அப்படியே கிடக்கும். அந்த பணம் யூஸ் ஆகாது, அது பொருளாதாரத்துக்கு பயன்படாது. ஆனால் உங்கள் கையிலே கொடுக்கப்படக்கூடிய உரிமை தொகை, உங்கள் விடியல் பயணத்திலே நீங்கள் மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த பணம் இருக்கிறதே, அதுதான் பொருளாதாரத்தை முன்னேற்றுகிறது என்று சபாபதி மோகன் சொல்லல, தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சொல்லுகிறார். ஒரு ஆட்சி நடைபெறுகிறது, திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது. பெண்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டு பிள்ளைகள் நல்லா படிக்க வைங்க. பேசுகிற சபாபதி மோகன் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து பிறந்தவன். என் அன்பிற்கனிய தாய்மார்களே, காலையில பழையது சாப்பிட்டுட்டு இட்லி எடுத்துட்டு போவோம் காலேஜுக்கு. உங்க பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைங்க. +2 முடிச்சதுன்னு வச்சுங்க, போங்க செலவாண்டியன் போங்க, தம்பிகிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்குங்க, புதுக்கோட்டை மகளிர் காலேஜில் சேருங்க. மாதம் 1000 ரூபாய், 3 வருஷத்துக்கு 36,000 ரூபாய். இன்ஜினியரிங்ல சேர்த்தா 48,000 ரூபாய். நீங்க ஏழை பிள்ளைகள் மார்க் அதிகமாக வாங்கியவர்கள் படிக்கிறார்கள். அண்ணன் பொன்முடி அவர்களும் நானும் நெருங்கிய நண்பர்கள், 40 ஆண்டு கால நண்பர்கள். அவர்கிட்ட எல்லா கணக்கையும் கேட்டேன். டேய், இப்பெல்லாம் பிள்ளைங்க எப்படி தெரியுமாடா, முந்தையெல்லாம் 60 மார்க் வாங்கினாதான் சேரும், ஆனா 90 மார்க் வாங்கினா சேருது. இப்ப ஏன் தெரியுமா? நான் நேரடியா சொல்றேன். எங்க நகர்லயே இருக்காங்க, அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க, கார் வச்சிருக்காங்க, அப்படியே சுந்தாமல் சுதராம காலேஜில் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க. அதே நகருக்கு வர்ற வழியில ஒரு 40 குடிசை இருக்கு. அந்த குடிசையில் இருக்கிற பொண்ணே நான் கூப்பிட்டு கேட்பேன், என்னம்மா படிக்கிற? +2. என்ன மார்க் வாங்கின? நான் 80% வாங்கினேன். கெமிஸ்ட்ரியில என்ன? நான் 170 வாங்கினேன். ஏன் அப்ளிகேஷன் போடல? நான் சொல்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு எப்படி சார் போறது? மாத்துக்கு ஒரு தாவணி இல்லையே, மாத்துக்கு ஒரு சுடிதார் இல்லையே, மத்தியானம் சாப்பிடணும்னா தயிர் சாதத்துக்கு ஒரு 50 ரூபாய் இல்லையே. எங்க அம்மா வேலைக்கு போகணும்னு சொல்லுதுமா. ஆனா இன்னைக்கு 90 மார்க் வாங்கின அந்த பிள்ளை காலேஜுக்கு போகுது. 60 மார்க் வாங்கின பிள்ளை அவங்க அப்பா இப்ப எங்கேயாவது பணம் கொடுத்தாவது சேர்க்கலாமான்னு நினைக்கிறாங்க. ஏழை பிள்ளைகள், அதிகமான மதிப்பெண் பெற்ற பிள்ளைகள், உங்கள் வீட்டு பிள்ளைகள், நீங்க படிக்க வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். என் அன்பு சகோதரிகளே, பொம்பளை பிள்ளைங்களை நல்லா படிக்க வைங்க. திராவிட மாடல் ஆட்சியில் விவசாயிகளுக்கு, தொழிலதிபர்களுக்கு, எல்லோருக்கும், தொழில்துறையை சார்ந்தவர்களுக்கு எல்லோருக்கும் இன்றைக்கு அற்புதமான வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் எப்படி ஒரு 6 மணிக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5:30க்கு வந்துட்டீங்களா?
ஓ, பாட்டு கச்சேரி வரது பரவாயில்ல, அதனால ஒன்றும் தப்பு இல்லை, அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். இயக்க பாடல்கள், இந்த மேடையில் ஆடுறது தான் பிடிக்காது எனக்கு. இந்த டான்ஸ் ஆடுறது போடுறதெல்லாம் வச்சுக்கூடாது. நல்ல பாட்டு கச்சேரி, அது நல்ல பாடினார். எங்க அந்த தம்பி போயிட்டாங்களா, இருக்காங்களா? இருக்காரா? ரொம்ப அழகா பாடினாரு, நல்ல குரல் வளம் இருக்கு, நல்ல நிறைய கொள்கை ரீதியா. ஏன் உதயநிதியை பாராட்டுறோம்னா, ஏன் பாராட்டுறோம்? உதயநிதியினுடைய லட்சியத்தின் உறுதி, உதயநிதியினுடைய கட்சிப்படி, உதயநிதியினுடைய ஆட்சிப்படி. இன்னைக்கு இளைஞரணி மாநாடு, நீங்க கவிதை பித்தன் அவர்கிட்ட போய் கேளுங்க, அந்த மாநாட்டை பத்தியே அற்புதமான பாடல் எழுதி தருவாரு. அந்த தம்பிமார்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, இவ்வளவு நேரம் பொறுமையாக சபாபதி மோகன் பேச்சை கேட்ட அன்பிற்கினிய தாய்மார்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றியினையும் வணக்கத்தையும் சொல்லி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.